Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தா Windows 11 official ISO ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் தான் வந்திருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி officially வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. and அதுக்கு முன்னாடியும் வந்து Windows தரப்புல இருந்து இன்னும் வந்து சில ரிலீசஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, சில பில்ட்ஸும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில Windows 11 நியூ பெயிண்ட் ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். Windows 10ல இருந்து Windows 11க்கு என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இத பத்தின டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க பட்சத்துல இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து பாக்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Windows 10ல இருக்கிற அந்த பெயிண்ட் ஆப் வந்து Windows 11ல வராது, அந்த ஃபியூச்சர்ல வந்து ஆட் ஆகாது, அந்த ஆப் வந்து இருக்காதுன்னு சொல்லியும் ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த Windows தரப்புல இருந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தபோது நமக்கு தெரியுது என்னன்னா புது பெயிண்ட் ஆப், நியூ பெயிண்ட் ஆப் Windows 10ல இருந்து Windows 11க்கு ஓவர் த சேஞ்சஸ் நிறையவே வந்து பண்ணிருக்காங்க. அதை பத்தி டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா மெயின் சேஞ்சஸ் Windows 10க்கும் Windows 11க்கும் உள்ள UI யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த பெயிண்ட் ஆப் எப்படி இருந்துச்சோ டோட்டலி வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்றது Windows 10ஓட பெயிண்ட் ஆப் இப்போ இருக்கிறது, அண்ட் செகண்ட் ஷோ பண்றது Windows 11ஓட பெயிண்ட் ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாருங்க. ஸோ Windows 10க்கும் Windows 11க்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கார்னர் எல்லாமே வந்து ரவுண்டட் எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. Windows 10ல இருந்து Windows 11 பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரஷஸ், அந்த டெக்ஸ்ட், அந்த கலர் பேலட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அந்த அலைன் பண்ணிக்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் ஒரு லுக் வைஸ் வந்து பார்க்கும்போது நியூ டிசைனாக இருக்குது. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. விஷுவலி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. Windows 10ல நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11க்கு நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். என்னடா இது, இந்த பெயிண்ட் ஆப் புதுசு பெயிண்ட் ஆப்பா இல்லை வேற எங்கேயாவது நம்ம தேர்ட் பார்ட்டி டவுன்லோட் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி சந்தேகங்களுக்கு நல்லா தான் இருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்க எப்படி பாக்குறீங்க? யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கா, இல்ல Windows 10 பிடிச்சிருக்கா, Windows 11 பிடிச்சிருக்கா? கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் என்ன பொறுத்தவரை கேட்கணும்னா Windows 11 இருக்க யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த பெயிண்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின் சேஞ்சஸ் இந்த இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்பவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க வந்து பார்ப்போம். செகண்ட் அவங்க கொண்டு வந்து சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10ல இருக்க அந்த கலர் பேலட் என்ன ப்ரோ அப்படி சொல்லி கேட்பீங்க. அந்த மேலே ஒவ்வொரு கலர் இருக்கு பார்த்தீங்களா, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஒயிட் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த கலர் வந்து Windows 10ல ஸ்கொயர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேலட் Windows 11ல நீங்க இந்த இமேஜ் வந்து பாருங்க, இதுல ரவுண்டா வந்து கொடுத்துருக்காங்க, கலர் பேலட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கலரா வந்து சேஞ்ச் பண்றது, இதுவும் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. நம்ம அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து பார்த்துட்டு இருப்போம் Windows 10ல, மற்ற விண்டோஸ்ல இருக்க அந்த பெயிண்ட் ஆப்ல. இப்போ வந்திருக்க இந்த Windows 11ல கலர் பேலட் வந்து ரவுண்டா வந்து கொடுத்துருக்கு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லுங்க. அண்ட் மூணாவது சேஞ்சஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ். Windows 10ல இருக்கிற அந்த பெயிண்ட் ஆப்ஸ்க்கும் Windows 11ல இருக்கிற பெயிண்ட் ஆப்புக்கும் உள்ள ஐகான்ஸை வந்து ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து சின்னது பண்ணியிருக்காங்க. அதுக்கான கேப்ஸ் எல்லாமே நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஐகான்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா Windows 10ல அந்த பிரஷஸ், அந்த நம்ம அந்த ரொட்டேட் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுவோம். டிராப் டவுன் மெனுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா அந்த ஏரோ கிளிக் பண்ணா அதுல என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த பிரஷ் வந்து கிளிக் பண்ணோம்னா ஆயில் பிரஷ், மற்ற பிரஷஸ் எல்லாம் வந்து லைனா வந்து ஷோ பண்ணிருப்பாங்க. Windows 10ல இந்த பிரஷோட ஐக்கான் இருக்கும். இப்போ Windows 11ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிரஷ் நேம் வந்து கொடுத்து அதோட டிராயிங் அவுட்லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க டிராப் டவுன் மெனுவில். அண்ட் இன்னொரு சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட்ல வந்து நமக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து Windows 11 ISO ஃபைல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் Windows 11 இருக்கிற அந்த பெயிண்ட் ஆப் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உண்மையாகவே இந்த இமேஜ் பார்த்ததுக்கும் நம்ம விஷுவலாக வந்து ரியலாக நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் Windows 10க்கும் Windows 11க்கும் உள்ள அந்த பெயிண்ட் ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓவராலாக வந்து பார்க்கும்போது டிசைன் வைஸும் நல்லா தான் இருக்கு. அந்த ஐகான்ஸும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, ரவுண்ட் கார்னர்ஸ்ல எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த கலர் பேலட்டை சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டிராப் டவுன் மெனு சேஞ்ச் பண்ணிருக்காங்க, டெக்ஸ்டஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக Windows 10ல இருக்கிற பெயிண்ட் ஆப்புக்கும் Windows 11ல இருக்கிற பெயிண்ட் ஆப்புக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே நம்ம எப்படி சொல்றோம்னா Windows 10 நல்லா இல்லாத மாதிரி தான் தெரியுது. இந்த பெயிண்ட் ஆப் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? Windows 10 பெயிண்ட் ஆப் பிடிச்சிருக்கா, Windows 11ல இருக்கிற பெயிண்ட் ஆப் பிடிச்சிருக்கா, எது வந்து பிடிச்சிருக்கு? Windows 10ல இருக்கிற பெயிண்ட் ஆப்பே இருக்கு போ, அதுவே நல்லா தான் இருக்கு. Windows 11ல எதுக்கு புதுசாக வந்து ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. இல்ல ப்ரோ Windows 10ல வந்து இருக்கிறத விட Windows 11ல இருக்கிற பெயிண்ட் ஆப் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு, எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்களும் சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி. என்னை பொறுத்தளவுக்கு Windows 10ல இருக்கிற பெயிண்ட் ஆப் விட Windows 11ல இருக்கிற அந்த பெயிண்ட் ஆப் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஓவராலா இந்த சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் Windows தரப்புல இருந்து அனௌன்ஸ் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலா நியூ பெயிண்ட் ஆப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
அக்டோபர் 5க்கு சில நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக ஐஎஸ்ஓ ஃபைல் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம சேனல் வந்து இப்படி டவுன்லோட் பண்ணுறது, இப்படி பூட் பண்ணுறது, இப்படி ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஓஎஸை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுமா எல்லாம் செக் பண்ணி பார்த்து ஒவ்வொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளோட உங்களை சந்திக்கிறேன்.